திருநெல்வேலியில் தனது தங்கையை காதலித்ததாக கூறி 11ஆம் வகுப்பு மாணவரை சிறுமியின் அண்ணன் வீடு புகுந்து வெட்டி கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. +2 மாணவன் உட்பட 5 சிறுவர்கள் பதைபதைக்க வைத்த செயலில் ஈடுபட்டதன் பகீர் பின்னணி என்ன? திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவியைச் சேர்ந்த 16 வயது மாணவன் அங்குள்ள பெரியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவருக்கு கூனியூர் பகுதியைச் சேர்ந்த மாணவி ஒருவர் இன்ஸ்டாகிராம் மூலம் அறிமுகமாகியுள்ளார். இந்த அறிமுகத்தின் மூலம் தகவல்களை பரிமாறிக்கொண்டவர்களுக்கு இடையே நட்பு ஏற்பட்டுள்ளது. நாளடைவில் நட்பு காதலாக அரும்பியுள்ளது. பின்னர் அடிக்கடி செல்போனில் பேசி வந்துள்ளனர். இது மாணவியின் அண்ணன் 12ஆம் வகுப்பு மாணவருக்கு தெரிய வந்துள்ளது. இன்ஸ்டா காதலர்கள் இருவரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் மாணவியின் அண்ணனுக்கு மேலும் ஆத்திரம் தலைக்கேறி உள்ளது. இதனால் 11ஆம் வகுப்பு மாணவரை தாக்குவதற்கு உறவுக்கார சிறுவர்களுடன் சேர்ந்து சதித்திட்டம் தீட்டியுள்ளார். அதன்படி செவ்வாய்க்கிழமையன்று சேரன் மகாதேவியில் உள்ள 11ஆம் வகுப்பு மாணவரின் வீட்டிற்கு சிறுமியின் அண்ணன் உட்பட 5 பேர் சென்றுள்ளனர். அப்போது அங்கிருந்த மாணவரை வீடு புகுந்து தாக்கியதுடன் அரிவாளால் வெட்டி உள்ளனர். அப்படியும் ஆத்திரம் தீராமல் வீட்டை அடித்து உடைத்து சூறையாடிவிட்டு தப்பி ஓடி உள்ளனர். இதில் படுகாயமடைந்த மாணவரை மீட்ட உறவினர்கள் சேரன் மகாதேவியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். பின்னர் பாதிக்கப்பட்ட மாணவர் மேல் சிகிச்சைக்காக நெல்லை அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். அங்கு அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து சேரன் மகாதேவி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இதையடுத்து மாணவனை தாக்கிய சிறுமியின் அண்ணன் உட்பட 5 சிறார்களையும் கைது செய்தனர். அனைவரும் 18 வயதிற்குட்பட்ட பள்ளி மாணவர்கள் என்பதால் அவர்களை திருநெல்வேலியில் உள்ள கூர்நோக்கு இல்லத்தில் அடைத்துள்ளனர். 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் மேலும் ஒருவரை தீவிரமாக தேடி வருகின்றனர். சாதிய ரீதியில் தாக்குதலுக்கு உள்ளான மாணவர் மற்றும் அவரை தாக்கிய மாணவர்கள் அனைவரும் சேரன் மகாதேவியில் உள்ள பெரியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயில்பவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அண்மையில் திருநெல்வேலியில் காதல் விவகாரத்தில் IT ஊழியர் கவின் செல்வ கணேஷை இளம் பெண்ணின் தம்பி சுர்ஜித் கொடூரமாக வெட்டி கொலை செய்தது தமிழ்நாட்டையே உலுக்கியது. இந்த வழக்கில் சுபாஷினியின் தம்பி சுர்ஜித், அவரின் தந்தையும் காவல் உதவி ஆய்வாளருமான சரவணன் ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தின் அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்குள் தனது தங்கையை காதலித்ததாக கூறி மாற்று சமூகத்தைச் சேர்ந்த 11ஆம் வகுப்பு மாணவரை சிறுமியின் அண்ணன் உட்பட 5 பேர் வீடு புகுந்து வெட்டி கொலைவெறி தாக்குதல் நடத்தியது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையில் சேரன் மகாதேவியில் 11ஆம் வகுப்பு மாணவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது குறித்து திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. அதில் சமூக ரீதியிலான முன்விரோதத்தில் இந்த சம்பவம் நடைபெறவில்லை என்றும் பள்ளி மாணவர்களுக்கு இடையே முதிர்ச்சி இல்லாமல் செய்த செயல் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் சமூக ரீதியிலான முன்விரோதத்தால் சம்பவம் நடந்ததாக தவறான கருத்துக்களை பரப்புவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஆண்டில் மட்டும் இதுபோன்று சமூக வலைதளங்களில் தவறான கருத்துக்களை பதிவு செய்த 81 வழக்குகளில் 82 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதையும் போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர்.